வணக்கங்க. பாப்பரேட்டிப்பட்டி பனை ஏரிகள் சார்பாக இன்னைக்கு நம்ம பேரணியாக நம்ம அனுமதி கேட்டிருந்தோம். அதுக்கு காவல்துறை மறுத்திருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம 27ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் எந்த வகையிலையும் பொதுமக்களுக்கோ காவல்துறைக்கோ யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் தான் நாங்கள் இந்த பேரணியை செய்கிறோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் இந்த பேரணி மூலிமா எங்களோட உரிமைகளை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு திட்டமிட்டு இந்த அரசாங்கம் எங்கள் போராட்டங்களை நிப்பாட்டுறதுக்கும் மக்களை அறவழியில் போராடாமல் தொடர்ந்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய இந்த பேரணிக்கு அரசு திட்டமிட்டு அரசின் அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை இந்த பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளது. இன்றும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி இந்த கோரிக்கையாவது நாங்கள் வட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதே 27ஆம் தேதி நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு அவங்களும் சரி என்று சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அவங்க வேணும்னே திட்டமிட்டு எங்களை புறக்கணிச்சிருக்காங்க. நாங்கள் அவங்க வர வரைக்கும் நாங்கள் அவங்க கையில் தான் கொடுப்போம் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே பாப்பரப்பட்டி பனையேரிகள் பாப்பரேட்டிப்பட்டியில் பனையேரிகள் சார்பாக பனை தென்னை பாக்கு தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளின் சார்பாகவும் நாங்கள் இங்கேயே அவங்க கையில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். எங்கள் போராட்டம் அரசு எந்த வகையில் எங்களை நெருக்கினாலும் எங்களை தடுத்தாலும் கல் எங்களது தமிழர்களின் மரபு வழி உணவு என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கள் உணவு எங்கள் உரிமை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஒருத்தரோட உணவில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாரம்பரிய உணவான கல்லில் அரசு தலையிடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. கல் ஒரு மதுவே கிடையாது. இங்கே அவ்வை வரப்ப இங்கே ஆண்டு கொண்டு இருந்த அதிமானே அவ்வைக்கு கல் கொடுத்து தான் வரவேற்றிருக்காங்க. இதிலிருந்து தெரியுது இது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எதிரானது கிடையாது. என்னோட மனைவியே அவங்க கர்ப்ப காலத்திலேயே நான் கல் மட்டும் தான் கொடுத்தேன். எந்த ஒரு அலோபதி மருந்து மாத்திரைகளோ எதுவுமே கொடுக்கல. எனக்கு சுகப்பிரசவம் தான் பிறந்துச்சு. என் குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு இனியான கல் தான் கொடுத்தேன். என்னோட மகனும் ஆரோக்கியமாக தான் இருக்கான். கல் எந்த வகையிலையும் கெடுதல் கிடையாது. ஒரு தவறான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட அரசு தொடர்ந்து இந்த தடையின் காரணமாக விதித்து கொண்டு வருகிறது. கல் எங்களோட உரிமை, கல் எங்கள் உணவு, மரபொழி உணவுகளை மீட்டெடுப்போம், உறுதியாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.